வணக்கம். காலத்தின் அவசியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் என்ன அவசியம், எது அவசியம்? சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று சொல்வார்கள். ஆகையினால் வாழ்க்கையிலே புறக்கணிக்க வேண்டிய பொருள் என்று எதுவும் கிடையாது. ஒரு மனிதன் மூச்சு விட்டு உயிரோடு இருப்பதற்கு மூச்சு காற்று அவசியம். நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் அவசியம். பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பணம் அவசியம். திருமணம் செய்வதற்கு பணம் அவசியம். உணவிற்கு உப்பு அவசியம். காஃபி டீக்கு சர்க்கரை அவசியம். கணவன் மனைவிக்குள் அன்பு அவசியம். இப்படி ஒவ்வொன்றாக அவசியம் அவசியம் என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாமும் அவசியம். அந்த அவசியமானவற்றை பயன்படுத்துகின்ற போதுதான், அவற்றை நிர்வாகம் செய்கின்ற போதுதான் ஒரு மனிதன் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதை போலத்தான் காலம். அந்த காலம் என்பது, காலத்தினுடைய அவசியம் என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். மனித உடலிலே எத்தனை உறுப்புகள் இருந்தாலும், எத்தனை லட்சம் நரம்புகள் இருந்தாலும், அதில் அத்தியாவசியமானது அவசியமானது என்பது தலை என்பதுதான், மூளை என்பதுதான். அதே போல் வாழ்க்கையில் எவ்வளவு அவசியங்கள் இருந்தாலும் அந்த அவசியமான செயல்களிலே காலம் என்பது மிக முக்கியமான பங்கு. காலம் என்பது ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு கடந்து ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற நல்வினை தீவினைக்கு ஏற்ப நன்மைகளையும் தண்டனைகளையும், உயர்வையும் தாழ்வையும், பரிசையும் தண்டனையையும் தவறாமல் வழங்கக்கூடிய மிகச்சிறந்த உலகத்தின் முதன்மை நீதிபதியாக காலம் விளங்குகின்றது. வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் ஒருபோதும், உழைப்பவர்கள் ஒருபோதும் தாழ்ந்ததில்லை. வாழ்க்கையில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லுவார்கள், வாழ்வென்றும் தாழ்வென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது என்று சொல்வார்கள். வாழ்வென்றும் தாழ்வென்றும் சக்கரம் சுழன்றாலும் உழைக்கின்ற மனிதன் உயர்ந்த நிலையிலே இருந்து தாழ்வது கிடையாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்கின்றார்கள், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். அப்படி உழைப்பவர்கள் தான் வாழ்க்கையில் உயர்வார்கள் என்கின்ற தத்துவத்தை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண காலம் கருதி எந்த ஒரு மனிதனும் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை பெற்றுவிட முடியும். இப்போ ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், சிவபுராணம், திருவிளையாடற் புராணம், அதில் சிவபெருமானுக்கு நாரதர்கள் ஒரு மாங்கனியை கொடுப்பார்கள். சிவபெருமான் அதை தன்னுடைய மனைவி பார்வதிக்கு கொடுப்பார்கள். பார்வதி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதை இரண்டாக பகிர்ந்து கொடுக்க நினைப்பார்கள். உடனே நாரதர், இல்லை இல்லை, ஒருவருக்கு தான் தர வேண்டும், ஒருவர் தான் அதை உண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படியான யாருக்கு கொடுப்பது என்று நினைக்கின்ற பொழுது ஒரு போட்டி வச்சு யாருக்காவது கொடுக்கலாம், யார் ஜெயிக்கிறோம் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த போட்டி என்னவா
வைக்கலான்னு சொல்லி இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வருகிறாரோ அவர்களுக்கு இந்த மாம்பழம் என்று சொல்வார்கள். உடனே முருகர் என்ன பண்ணுறார், டக்குன்னு அந்த மயில் வாகனத்தில் ஏறி இதோ ஒரே ஒரு நொடியில் நான் உலகத்தை சுற்றி வருகிறேன் என்று பறந்துடுவார். விநாயகர் பெருமான் யோசிப்பார், தம்பிக்கு மயில் வாகனம் இருக்கின்றது, நமக்கு மூஞ்சூர் வாகனம் இருக்கின்றது, நம்மால் எப்படி சுற்றி வர முடியும் என்று நினைப்பார். உடனே நாரதர்கிட்ட கேட்பார், நாரத முனிவரே வணக்கம், உலகம் என்றால் என்ன என்று கேட்பார். உலகம் என்றால் அம்மையப்பன் என்று சொல்லுவார் நாரதர். அப்படி என்றால் அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதானே அர்த்தம் என்று கேட்டு அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொள்கின்றார் விநாயகப் பெருமான். இதில் என்ன தெரிகின்றது சொன்னால், கடினமாக உழைக்கின்ற மனிதனை காட்டிலும் சமயோசிதமாக உழைக்கின்ற மனிதன் விரைவாக முன்னேறிவிடுகிறார், சிறந்த வாழ்க்கையில் முன்னேறி விடுகின்றார். ஆகையால் கடின உழைப்பு இருக்கின்ற நாம் நேரத்தை கையாளுகின்ற தன்மையை பெற்று சமயோசிதமாக சிந்தித்து அந்த காலத்தை நிர்ணயம் பண்ணி காலத்தை முழுமையாக பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் என்பது வெற்றி வெகு சுலபமாக. காலத்தின் அவசியம். நம்மிடம் பணம் இருக்கின்றது, அந்த பணத்தை செலவு செய்கின்றோம். செலவு எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அந்த செலவு செய்கின்ற பணம் என்னென்ன பலனை தரும் என்று திட்டமிட்டு செலவு செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை உயர்ந்ததாக இருக்கும். அதே போல்தான் காலமும். நமக்கு இருக்கின்றது 24 மணி நேரம் ஒரு நாளுக்கு. எத்தனை நாள் வாழ்கின்றோமோ அது எல்லாம் நம்முடைய வாழ்நாள். அந்த ஒவ்வொரு நாளிலும் 24 மணி நேரத்தை எப்படி கையாளுவது, அந்த நேரத்தை எப்படி செலவு செய்வது, பணத்தை செலவு செய்வதை காட்டிலும் நேரத்தை செலவு செய்வதே நமக்கு சிக்கனம் அவசியம். வாழ்க்கையில் இழந்தால் திரும்ப பெறாதது 2. ஒன்று காலம், 2 உயிர். அதையும் தாண்டி இளமையை கூட வைத்துக் கொள்ளலாம். இளமையை மேக்கப் போட்டு நிறுத்தி வைக்க முடியும், அல்லது அதை கொஞ்சம் வெகுவாக சிறப்பாக காட்ட முடியும். உயிர் போனால் வராது, காலம் போனால் வராது. ஆகையினால் காலம் உயிர் போன்றது. அந்த காலத்தை கையாளுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டு அட்டவணை போட்டு அதை செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம். அது திட்டமிடுவதற்கு நல்ல மனம் தேவை. அந்த நல்ல மனம் இந்த உலகத்திலே கடலை போன்றது, கடல் அலைகளை போன்றது. அலைகள் ஓய்ந்து நீராட முடியுமா என்று சொன்னால் அலைகள் ஓயாது. வாழ்க்கையில் மனிதனுக்கு பிரச்சனைகள் ஓயாது. ஆனாலும் ஆழ்கடலிலே இருக்கக்கூடிய கடலை போல அவனுடைய மனம் அமைதியாக இருக்கின்ற பொழுது அவனுடைய சிந்தனைகள் சிறகடித்து பறக்கும். சிகரத்தை தாண்டி விண்ணை தொடும் அளவிற்கும் சிறகடித்து பறக்கும். அப்பொழுது புதிய புதிய சிந்தனைகள் பிறக்கும். அந்த புதிய சிந்தனைகளை யார் தருவார்கள்? தெளிந்த மனமுடையவர் யாரோ அவருக்கு அந்த பரிசு கிடைக்கும். அந்த தெளிந்த மனத்தை பெறுவதற்கு தியானம் அவசியம். அந்த தியானத்திற்கு பயிற்சி அவசியம். அந்த பயிற்சியை பிரம்மகுமாரிகள் இங்கே செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சேவை என்பது பாராட்டுக்குரியது. அது நேர மேலாண்மை காலத்தினுடைய அவசியம். சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஒரு வார்டு மெம்பர் ஆகலாம், கிராம தலைவர் ஆகலாம், இல்லை ஒரு எம்எல்ஏ ஆக ஆசைப்படலாம், ஒரு எம்பி ஆகலாம் ஆசைப்படலாம், ஒரு மந்திரி ஆகலாம் ஆசைப்படலாம், இல்லை நாட்டுடைய பிரதமர் ஆகணும் ஆசைப்படலாம், இல்லை உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு உயர்ந்த ராஜாவாக அசோகரை போல, அலெக்சாண்டரை போல, நெப்போலியனை போல மிகச்சிறந்த ஒரு
ராஜாவாக உருவாகணும்னு நினைக்கலாம். அதெல்லாம் சாத்தியமானு கேட்டால் சாத்தியம், முடியும். எப்படி முடியும்? அதான் ஞாலம் கருதிடும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அந்த காலத்தை கையாளும் எந்த நேரத்தில் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு, காலத்துடைய அவசியம் கருதி அதை திட்டமிட்டு செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றியை பெறுவதற்கு நல்ல மனம் அவசியம். அந்த நல்ல மனதிற்கு தியானம் அவசியம். அந்த தியானத்தை பிரம்மகுமார்கள் தருகின்றார்கள் என்று மீண்டும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.